இது உங்கள் ஹோலி பைபிள் தமிழ் AI சேனல். தேவனுடைய வார்த்தைகள் உயிர் பெடுக்கும் இடம். சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். அமைதியான இருள், ஒரு குரல், ஒரு கட்டளை, அதுவே படைப்பின் ஆரம்பம். ஆதியிலே எதுவும் இல்லை, ஒளியும் இல்லை, வடிவமும் இல்லை. அமைதியான ஆழ்ந்த இருள் மட்டும் இருந்தது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் தேவனுடைய ஆவி ஜலத்தின் மேல் மெதுவாக அசைந்தாடிக் கொண்டிருந்தார். அந்த அமைதியான தருணத்தில் தேவன் பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவது. அந்த கணத்தில் வெளிச்சம் தோன்றியது. இருளை வென்று உலகம் முழுவதும் ஒளி பரவியது. அந்த வெளிச்சத்தை பார்த்த தேவன் அது நல்லது என்று கண்டார். அவர் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி அது முதல் நாள். பின்பு தேவன் மீண்டும் பேசினார். ஜலத்தின் மத்தியில் ஆகாயம் உண்டாக கடவது. அந்த வார்த்தையின் சக்தியால் அற்புதமான ஆகாயம் உருவானது. மேலிருந்த ஜலத்தையும் கீழிருந்த ஜலத்தையதத்தையும் அது பிரித்தது. அந்த ஆகாயத்துக்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி அது இரண்டாம் நாள். பின்பு தேவன் மீண்டும் சொன்னார், ஜலம் ஓரிடத்தில் சேரட்டும், வெட்டாந்தரை தோன்றட்டும். அந்த நேரத்தில் பூமி வெளிப்பட்டது. சேர்ந்திருந்த ஜலத்தை தேவன் சமுத்திரம் என்று அழைத்தார். அவர் அதை பார்த்து அது நல்லது என்று கண்டார். புல்லும் பூண்டுகளும் கனிவிருட்சங்களும் முளைக்கட்டும். அந்த வார்த்தையால் பூமி உயிர் பெற்றது. பச்சை புல்லும் அழகான செடிகளும் இனிய கனிகளை தரும் மரங்களும் தோன்றின. தேவன் அதை பார்த்து அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி அது மூன்றாம் நாள். இவ்வாறு தேவனுடைய சக்தி வாய்ந்த வார்த்தையால் அற்புதமான உலகம் உருவாகத் தொடங்கியது. வானத்தில் ஒரு தீர்மானம். படைப்பின் மிக முக்கியமான தருணம். பேசினார். பின்பு தேவன் மீண்டும் பேசினார். பகலும் இரவும் ஆழ வெளிச்சங்கள் உண்டாகட்டும். அந்த வார்த்தையின் வல்லமையால் வானத்தில் பிரகாசமான வெளிச்சங்கள் தோன்றின. பெரிய வெளிச்சம் பகலையால், சிறிய வெளிச்சம் இரவையால். நட்சத்திரங்கள் ஆயிரக்கணக்கில் ஜொலித்தன. காலங்களையும் நாட்களையும் ஆண்டுகளையும் அவை நிர்ணயிக்கத் தொடங்கின. தேவன் அதை பார்த்து அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி அது நான்காம் நாள். பின்பு தேவன் மீண்டும் கட்டளையிட்டார். ஜலங்கள் ஜீவன்களால் நிரம்பட்டும், பறவைகள் ஆகாயத்தில் பறக்கட்டும். அந்த வார்த்தையின் வல்லமையால் கடல் உயிர்களால் நிரம்பியது. மகா மச்சங்களும் அற்புதமான சிறு ஜீவன்களும் நீரில் தோன்றின. பறவைகள் வானத்தை நிரப்பின. அவை சுதந்திரமாக ஆகாயத்தில் பறந்தன. தேவன் அவற்றை ஆசீர்வதித்து சொன்னார், பலுகிப் பெருகுங்கள். தேவன் பார்த்தார், அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி அது ஐந்தாம் நாள். பின்பு தேவன் மீண்டும் கட்டளையிட்டார். பூமி ஜீவ ஜந்துக்களை பிறப்பிக்கட்டும். அந்த வார்த்தையின் வல்லமையால் சிங்கம் கர்ஜித்தது, யானை நடந்தது, சிறு உயிர்கள் ஊர்ந்தன. இவ்வாங்க நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் ஜீவன்களும் தோன்றின. தேவன் அதை பார்த்து அது நல்லது என்று கண்டார். படைப்பு நிறைவடைந்தது போல தோன்றியது. ஆனால் இன்னும் ஒன்று இருந்தது. அந்த தருணத்தில், நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அந்த தருணத்தில் மனிதன் உருவானான். அவன் சாதாரண படைப்பு அல்ல, அவன் தேவனுடைய சாயல். மனிதனுக்கு அதிகாரமும் ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. தேவன் பார்த்தார். பலுகிப் பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள். தேவன் தாம் உண்டாக்கிய அனைத்தையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி அது ஆறாம் நாள். இப்போது படைப்பு முழுமையடைந்தது. தேவன் தாம் செய்த எல்லா கிரியைகளையும் முடித்தார். அவர் ஓய்வெடுத்தார். அந்த நாளை தேவன் ஆசீர்வதித்தார். அதை பரிசுத்தமான நாளாக ஆக்கினார். அமைதி, சமாதானம், நிறைவு, இவ்வாறு தேவனுடைய அற்புதமான படைப்பு நிறைவுற்றது.